இப்பொழுது இங்கே சன்மார்க்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி செய்ய இருக்கிறார்கள். நாமெல்லாம் கேட்டு மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனை நம்முடைய வடலூர் நம்முடைய ஒன்றிய செயலாளர் பொறியாளர் அண்ணா அவர்கள் சிவகுமார் அண்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திருவருட்பா இசைச்சங்கத்தினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவருட்பா இசைச்சங்கத்திற்கு புரோலராக சேரக்கூடியவர்கள் இங்கே ரூபாய் 1000 கொடுத்து புரோலர் நிலையத்தில் சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் 500 செலுத்தி உறுப்பினராக கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சத்திய தர்மசாலையின் 158வது ஆண்டு தொடக்க விழாவையும் 39ஆம் ஆண்டு திரு அருட்பா இசை விழாவையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த மாபெரும் ஒரு வளாகத்திலே எங்களுக்கும் இடம் கொடுத்து ஏதுமறியாத எங்களை இந்த இடத்திலே அமர வைத்து எளிமையாக இந்த இடது பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஐயா பொருளாளர் அவர்களுக்கும் பெருந்திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சன்மார்க்கிகளுக்கும் உலகம் அறிந்த மிகச்சிறந்த நம்முடைய சீர்காழி ஐயா கோவிந்தராஜன் அவர்களின் திருக்குமாரர் சீர்காழி சிவ சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் இந்த மேடையை எழில் மிகுந்த பக்தி உரை ததும்புகிற ஒரு மேடையாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கும் எங்களையெல்லாம் இந்த வளாகத்தை அணையா அடுத்து இருக்கின்ற அந்த இடத்தை இன்னும் பிற இடங்களை சபை எல்லாவற்றையும் சுற்றி காட்டிய டாக்டர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துள்ளேன்.
ரொம்ப சோர்வா நீங்க கை தட்டும் போதே தெரிகிறது. இன்னும் பலரும் தர்மசாலைக்கு போகலைன்னு தெரிகிறது. போய் வந்தவங்க மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவையாறுல இசை விழா மிகவும் சிறப்பு. சென்னையில மார்கழி முழுக்க இசை விழா. ஆனால் ஆண்டுதோறும் 39 ஆண்டுகளாக இங்கே ஒரு மிகச்சிறந்த அமைப்பு வள்ளல் பெருமான் அவர்களின் நினைவாக அடுப்பு மட்டும் அணையவில்லை, அணையாமல் இருக்கவில்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனதில் இருக்கக்கூடிய பக்தி வெள்ளமும் அந்த பக்தி தீபமும் அணையாமல் இருக்கிறது என்று எளியவர்களுக்கு இறைநிலையை எடுத்து செல்வதற்காக கற்றறிந்த ஞானியருக்கு கொண்டு போவது ஒரு பக்கம். ஆனால் எளியவர்களுக்கு, ஏனென்றால் வள்ளல் பெருமான் கல்வி கூடம் சென்று கற்றவர் இல்லை, ஆசிரியர் அடித்தொழுதவர் இல்லை. ஆண்டவன் நேரடியாக அறிவுறுத்தியதை வைத்துக் கொண்டு அந்த காலத்துல 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார், ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. எளியவர்களை தேடி சென்று சன்மார்க்க சங்கத்தை பிரஸ்தாபித்து அவர்களுக்கு விளக்கம் சொல்லி பல வகையாக அலைந்து திரிகின்ற மாநிலத்திற்கு அவர் காட்டிய நன்னெறி நல் வழி இருக்கிறது. 200 ஆண்டுகளை தாண்டி இன்னமும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்றால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. 1865 சன்மார்க்க சங்கத்தை அவர் தோற்றுவித்தார். 1867 சத்திய தர்மசாலை 23/5/1867 வைகாசி 11. இன்னைக்குதான் வைகாசி 11 இல்லையா? யாருக்கு கிடைக்கும் இந்த நாளில் இந்த புண்ணிய தலத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் நான் நம்புகிறேன். 1872 சத்திய ஞான சபையை ஸ்தாபித்தார். 1874 இறைவனோடு இரண்டர கலந்தார். இதுதான் வள்ளலார் இந்த மண்ணிலே சாதித்த விஷயங்கள். வள்ளல் பெருமானை பற்றி கொஞ்சம் கலந்துரையாடலாக பேசுவதற்கு, ஏன்னா ஐயா பேசும்போது சொன்னார், பட்டிமன்றத்தில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் முன்னிலையில இவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, யாராவது 2 பேர் அடிச்சுக்கிட்டா தானே நமக்கு நல்லா இருக்கும், அது கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஐயா அறிமுகம் கொடுத்தாங்க. அது வேறு தளம், இது வேறு தளம். அடிச்சுக்கப்படாது, அடக்கி வரணும். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, ஐயா பொருளாளர் அந்த பக்கம் தனியா உட்கார்ந்துருக்கிறார், எங்களுக்கு நடுவர் அங்க இருக்கிறார். நடுவர் தான் நடுவில் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் ஓரமா இருக்கிறவரை நடுவர் வச்சுக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு சின்ன கலந்துரையாடலாக, ஆன்மீக கலந்துரையாடலாக இதை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். நிறைய பேர் வெளியில உட்கார்ந்துருக்காங்க, உள்ள வேர்க்குதுன்னு சொல்லி ஒரே அளவு மைக் வைங்க ஐயா, ஒரே அளவு வைங்க. தர்மசாலைகளுக்காக இஷ்டத்துக்கு ஏற்றிடாதீங்க. அதே மாதிரி எக்கோ வைக்கிறாருங்க. நான் பேசுறது எனக்கே 4 தடவை கேட்கும். நான் ஒரு தடவை பேசினாலே கேட்க முடியாது, இதுல 4 தடவை வேறங்க. கூட்டாதீங்க தம்பி, அளவா இருக்கட்டும் அப்படியே, ஏன்னா எனக்கு இங்க வரைக்கும் கேட்கும் கொஞ்சம். அதுல வள்ளல் பெருமான் இந்த மண்ணில் செய்த ஆரம்பித்த நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல செய்யுள் வடிவில் பாடல்கள் இசைத்துக் கொண்டிருந்த ஒரு காலத்துல முதலில் உரைநடை தமிழை அறிமுகம் செய்தவர் வள்ளல் பெருமான் தான். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் அவர் யாருக்கு தந்த நூல்கள். அவர் ஒரு நூலாசிரியர், உரையாசிரியர், 3 மொழிகளை மற்றவர்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர், போதனா ஆசிரியர், ஞான ஆசிரியர்,
சமூக சீர்திருத்தவாதி. இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் முதலாக திருக்குறள் வகுப்புகளை தொடங்கியவரே வள்ளல் பெருமான் தான். அதுக்கு முன்னாடி யாரும் திருக்குறள் வகுப்பெல்லாம் தொடங்கல. திருக்குறளை படிச்சிருக்கலாம், ஆனா வகுப்பு தொடங்குகிற அளவு மக்களுக்கு தோணல. ஆனால் வள்ளல் பெருமான் தான் திருக்குறள் வகுப்புகளை வைத்து மக்களுக்கு திருக்குறளை விளக்கமாக சொல்லித் தந்தார். அடுத்தது முதலில் முதியோர் கல்வியை உருவாக்கி மக்களுக்கு அறிவு ஊட்டியவரும் வள்ளல் பெருமான் தான் தமிழ்நாட்டில். மூணாவது மும்மொழி பாடசாலை. சத்தமெல்லாம் வேணாயா, ஏதோ சவுண்ட். ஆங்கிலேயர்கள் வந்து பாடசாலை அமைத்தார்கள். அதுக்கு முன்னாடி சமணர்களும் பௌத்தர்களும் கல்வி கூடங்களை உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் எளிய மக்களை தேடி 3 மொழிகளை கற்றுத்தருகிற பாடசாலையை அமைத்து தந்தவரும் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். கல்வெட்டு ஆராய்ச்சி செய்தவரும் அவர்தான். தனக்கென்று ஒரு தனி சபை, தனி கொடி வைத்தவரும் அவர்தான். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அது வேண்டாம் யார், அதுல வர்ற காத்தை விட சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. சில இடங்கள்ல காத்து வரும், சில இடத்துல சத்தம் மட்டும் வரும். சத்தம் போடுறதுக்கு தான் நாங்க இருக்கேன். அதனால இந்த அளவுக்கு மிகச் சிறந்த ஒரு ஆன்மீக குருவாக உலகை வலம் வந்த வள்ளல் பெருமானை பற்றி கொஞ்ச நேரம் உங்களோடு பேச நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நீங்க கோயில்ல இருக்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்துறாதீங்க. ஏதாவது பிடிச்சதுன்னா கொஞ்சம் கை தட்டலாம். கொஞ்சம்னு ரொம்ப கொஞ்சமா இருக்கு. இவ்வளவு கொஞ்சமா இருந்தா நான் என்ன பண்றது? அடுத்தது ஏதாவது செய்திகள் வந்தால் வாங்கிக்கங்க. ஏன்னா திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் மிகச் சிறந்த சிந்தனாவாதி. தமிழ் பேச்சுலகத்துல அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை உண்டு. செல்லும் இடமெங்கும் பெண்களின் பேராதரவை பெற்றவர் திருமதி. இப்போ அந்த தர்மசாலைக்கு போகும்போதெல்லாம் சாப்பிடுறத விட்டு ஓடி வந்து படம் எடுக்கிறேன். நமக்கு பயமா இருக்கு, நேரத்துக்கு வரணுமே. நம்ம ஜோதி ஐயா வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு, வந்துருங்க நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அதனால அவங்கள பத்திரம் பண்ணி கூட்டிட்டு வர்றதே பெரும்பாடு. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசுகிற ஆற்றல் பெற்றவர். 3 மொழி வள்ளல் பெருமான் சித்திய மிகச்சிறப்பாக பேசுவார்னு சொல்றாங்க. அவர் புலமை பெற்றவர். இந்த மேடம் 2 மொழி நல்லா தெரியும். யாராவது இங்கிலீஷ்ல பேச சொன்னா நல்லா எந்திரிச்சு ஓடி போயிடும். வராது. தமிழே தருகினதான். இங்கிலீஷ் எங்க இருந்து வரும்? இவங்க ஆங்கில பத்திரிகையில திருக்குறளை ஆங்கிலத்துல உரை எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆங்கில பத்திரிகையில திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுறாங்க. சன் தொலைக்காட்சியில எப்பவுமே எனக்கு எதிராக பேசுவாங்க. அப்படி ஒரு மரம் எதிரதான் நிற்பாங்க. நான் பேசுனது அத்தனையும் தப்புன்னு சொல்லிடுறேன். நீங்க எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நீங்க இன்னுமே நல்லா கைதிருக்கோம். அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். எங்களுக்குள்ள இப்ப மேடம் அவங்க சிந்தனை என்ன? வள்ளல் பெருமானை பற்றி என்னை விட மிக அதிகம் கற்றவர்கள், நிறைய பாடல்கள் மனப்பாடம் செய்தவர்கள். நான் பார்த்த அளவுல வள்ளல் பெருமானின் உரைநடையை விட செய்யுள் அறிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். கோடையிலே இழைப்பாரிக் கொள்ள கிடைத்த தருவே தரு நிழலே. ஆனா அவர் உரைநடையை வாசிச்சீங்கன்னா பயமா இருக்கு. உரைநடை அந்த காலத்து நடை. ஆனால் செய்யுள் நடை இருக்கு. நம்ம நிறைய சினிமா பாடல்கள்லாம் கேட்டு என்னமா எழுதிட்டார் கவிஞர் நினைக்கிறோம்னா அதெல்லாம் வள்ளலாருக்கு வாழ்ந்தது. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது முழுக்க வள்ளலாருக்கு வாங்கினது.
நிறைய பாடல்கள் எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு காலம் நம்ம சினிமா பாட்டுல நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ எது எளியவர்களுக்கு போகும் தெரியுமா? திரை இசை எளியவர்களுக்கு போகும். அந்த காலத்திலேயே எளிய மனதை ஆக்கிரமிக்கிற அளவு மிக அருமையாக சொற்களை யாக்கு தந்தவர் வள்ளல் பெருமான். அவரை பற்றி பேச ஒரு சின்ன வாய்ப்பு எங்களுக்கு. இந்த வாய்ப்பில் நாங்கள் அகமகிழ்ந்து வள்ளல் பெருமான் அவர்கள் நினைவிலே அவரை எங்களுக்கு இருகரம் கூப்பி அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இப்போ பாரதி மேடம் தொடர்வார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நின தருட்புகழை இயம்பி இடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி இயம்பி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இந்த வைகாசி 11ஆம் தேதி இந்த தர்மசாலை துவங்கப்பட்ட அந்த நாளில் எங்களுக்கு இந்த மேடையில் இடம் கிடைத்திருப்பதை எங்கள் பிறவியின் பயனாக கருதி எங்களை அழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். எங்களை அழைத்திட்ட ஜோதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும், எதிரிலே இருக்கிற டாக்டர் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட டாக்டர் மேடம் உள்ளிட்ட பொருளாளர் உள்ளிட்ட திரளாக கூடியிருக்கின்ற எங்கள் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்களின் பணிவான வணக்கங்களும் நன்றி. இந்த மாதிரி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்போதோ ஒரு முறைதான் வாய்ப்பு. ஐயா அவர்கள் ஒரு கொரோனா வர்றதுக்கு முன்பிருந்தே கூட வைகாசி மாசத்துல நீங்க வந்து பேசணும்னு சொல்லி அழைத்து கொண்டிருந்தார். சில காரணங்களினால் அது தள்ளி போய்கொண்டே இருந்தது. அப்புறம் கொரோனா வந்து அதற்கு பிறகு இது பெரிய அளவில் திரும்பவும் துவங்கப்பட்ட பிறகு இந்த நாளில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த முன்னோர்கள் கொடுத்த வரம் அப்படின்னு உபசார வார்த்தையாக நான் இதை சொல்லவில்லை. எங்களுடைய குடும்பத்தில் மிக முக்கியமான நபராக இருந்தவர் எங்கள் அம்மாவை பெற்ற என்னுடைய பாட்டி. அவர் நல்ல தமிழ் அறிவு வாய்ந்தவர். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர். மொத்தமே 3 நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. 3வது நாள் பெரும் மழை பெய்திருக்கிறது. அதுக்கு பயந்து வீட்டுக்கு வந்தவங்க அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாமலேயே தமிழ் பாடல்களை மிக நன்றாக ஓதி உணர்ந்தவர் என்னுடைய பாட்டி. அவர்களுடைய நிறைவு காலத்தில் ரொம்ப உடல்நிலை தளர்ந்து போய்விட்ட போது எங்களை எல்லாம் பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்திருந்தார். அதுதான் நிறைவாக அவரை பார்த்ததாக என்னுடைய ஞாபகம். அப்ப கொஞ்சம் சிறுமிதான். அப்ப தன்னுடைய மகள்கள், என்னுடைய அம்மாவையும் எங்க சித்தியையும் அருகே அழைத்து ஒரே ஒரு ஆசைன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. நாங்களாம் இருக்கோம், அதனால அந்த காட்சி அப்படியே நினைவுல இருக்கு. ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆசையா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நாங்க செஞ்சு வைக்கிறோம் என்று என்னுடைய அம்மாவும் சித்தியும் வாக்குறுதி அளித்தார்கள். எங்க மாமாவும் பக்கத்துல இருந்தாங்க. எங்க பாட்டி சொன்னது என்னவென்றால், வடலூருக்கு போய் அந்த எரியாத அக்னியை தரிசிக்க வேண்டும் என்று எங்கள் அந்த எப்போதுமே எரியாமல் இருக்கிற விளக்கையும் இங்க அடுப்பிலே ஏற்றப்பட்டிருக்கிற அந்த நெருப்பையும் அணையாத அந்த எப்போது தோற்றுவிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து இதுவரை அணையாமலேயே இருக்கிற அந்த நெருப்பை தரிசிக்க வேண்டும் என்று என்னுடைய பாட்டி சொன்னார்கள். அதற்கு பிறகு அவங்களால கூட்டிட்டு வர முடியல. அப்பெல்லாம் இந்த மாதிரியான சாலைகளோ போக்குவரத்து வசதிகளோ கிடையாது. உடல் நலம் ரொம்ப குறைவாக இருந்தது. அழைத்து கொண்டு வர முடியவில்லை. அவருடைய காலம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய அம்மா பலமுறை முயற்சி எடுத்தும் அது நடக்கவில்லை.
இன்றைக்கு நான் வந்திருப்பது நான் மாத்திரம் வந்ததாக அல்ல. என்னுடைய முன்னோர்கள் இங்கே வர வேண்டும், இந்த மண்ணில் தங்களினுடைய காலடி பட வேண்டும் என்று நினைத்த எங்கள் முன்னோர்கள் அத்தனை பேரின் சார்பிலும் இங்கே நான் வந்திருப்பதால் நான் நினைக்கின்றேன் இந்த முன்னோர்களின் ஆசையோடு நடந்தது. அந்த அணையாத அந்த நெருப்பை தரிசிக்கிற போதெல்லாம் ஒரு பரவசம் வருகிறது. அந்த பரவசத்தை இந்த இடத்திலே இப்போது நான் அனுபவித்தேன். அந்த நெஞ்சு எப்படிப்பட்ட கோடையிலே இளைப்பாற குளித்தரு போன்ற நெஞ்சமாக இருந்திருந்தால் தன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய பசிப்பிணி அவரை அப்படியே வருத்தத்திலே ஆழ்த்தி இருக்க வேண்டும் என்பதை நம்மால் உணர முடியும். எந்த நெருப்பு வேணா இந்த உலகத்துல அணைச்சிடலாங்க. ஆனா வயிற்றிலே எரிகின்ற பசி என்ற நெருப்பை எப்படி அணைக்க முடியும்? வேறு எந்த நெருப்பை அணைச்சிடலாம். பசி என்ற நெருப்பு எப்போது அணையும்? அதான் பட்டினத்தார் சொல்லலையா, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, அடிவயிற்றை கருக்குகிற பசி என்கின்ற அந்த நோயை, அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்றால் அணையாத இந்த விளக்கு இருந்தால்தான் அது முடியும் என்று யோசித்த அந்த கருணை வள்ளலினுடைய பாத கமலங்களை நான் இந்த இடத்திலிருந்து போற்றி வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற 2வது சம்பவம், நான் முதல்ல சொன்னது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது, எனக்கு 10-12 வயசானப்போ நடந்தது. நான் சொல்ல போற 2வது சம்பவம் இப்போ போன வாரம் நடந்தது. தமிழக அரசு நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தில் இப்ப இந்த +2 முடித்திருக்கிற மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் அடுத்தது என்ன படிக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதற்கு பிறகு என்னென்ன படிப்பது, அவர்களுக்கு அதை சொல்லித் தருவதற்காக ஒரு பயிற்சி பட்டறை. இந்த பயிற்சி பட்டறையிலே பல்வேறு விதமான நிபுணர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். அந்த மாணவர்கிட்ட என்ன பேசுறாங்க, உங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்க +2 படிச்ச பிள்ளை, உங்க வீட்லயே இருக்கும், பக்கத்து வீட்டுல இருக்கும், உங்க மகனா இருக்கலாம், உங்க சகோதரி மகனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம். இந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுனா என்ன முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, எந்த படிப்பை படிச்சா எனக்கு நல்ல சம்பளம் வர வேலை கிடைக்கும்னு தான் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஒரு பெரும்பாலும் அப்படித்தானே, நான் அப்படித்தான் நினைச்சேன். இந்த பிள்ளைங்க அதுலதான் ஆர்வமா இருப்பாங்க. எவ்வளவோ ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. இந்த விஷயத்துல ஆர்வம் என்பது நல்ல சம்பளம் வரக்கூடிய துறையில அவங்க வேலை செய்யணும். பேசின ஒரு நிபுணர் எதை பற்றி பேசினார் என்றால், செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசினார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசினார். அப்படின்னா என்னன்னு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு, வருங்காலத்தில் நம்மை ஆட்சி செய்ய போவது கணினி தான் நம்மை ஆட்சி செய்ய போகிறதுன்னு அவர் பேசுறாரு. அதனால அந்த துறையில நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நிறைய பேசினார். அப்ப திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்லிட்டே இருந்தார்னா, வருங்காலத்தில் இதுதான் நம்மை ஆட்சி செய்ய போகுது, செயற்கை நுண்ணறிவு தான் நம்மை ஆள போகுது. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, உட்கார்ந்தாச்சு. ஏதாவது கேளுங்க கேளுங்கன்னு பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க. நாங்க எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம், பெரும்பாலும் பிள்ளைங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. கிளாஸ்ல கூட டீச்சர் யாருக்கா சந்தேகம் இருக்காங்க, முன்னாடி இருக்கிற பையனோட தலைக்கு நேர தன் தலையை வச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவனை பார்த்து ஆசிரியர் எதுவும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக பம்பும். கேள்விகள் பெரும்பாலும் இருக்காது. அப்படியே கேள்வி இருந்தாலும் எதுல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படித்தான் கேட்பாங்கன்னு தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். முதல் மாணவன் எழுந்து என்ன கேள்வி கேட்டா நான் சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. சின்ன பையன் எங்கிருந்தோ வந்திருக்கான், சென்னையில இருந்து வர பையன் கூட கிடையாது. இங்கிருந்தோ தென் தமிழகத்திலிருந்து வந்த ஒரு மாணவன் மைக்க கொடுத்தவன்னு கேட்டா, நீங்க சொல்றீங்க நாளைக்கு செயற்கை நுண்ணறிவும் கம்ப்யூட்டர் தான் நம்ம ஆட்சி செய்யும்னு. அப்படி ஆட்சி செய்யற காலம் வந்ததுன்னா அப்பவாது சாதி மத வேறுபாடுகள் இல்லாம இருக்குமான்னு கேட்டேன். ஐயா, இது சத்தியமா நடந்தது, நான் சாட்சி. ஒரு மாணவனிடமிருந்து இந்த கேள்வி வருகிறது என்பதை அந்த தனிப்பட்ட மாணவனுடைய கேள்வியாக நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு இளைஞர்கள், சின்ன குழந்தைகள் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த மாணவன் கேள்வியாக வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை காலமா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அது இன்னமும் கூட முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை என்று நம்முடைய இளம் குழந்தைகள் நினைக்கின்றனர். அதனால்தான் எனக்கு எவ்வளவு சம்பளம் வரும், எனக்கு என்ன வேலை கிடைக்கும்,
நான் எவ்வளவு பெரிய கார் வாங்கலாம், இந்த கேள்வி எதுவுமே கேட்காம அந்த குழந்தை என்ன கேட்டானா, அது வந்த பிறமாவது இது ஒழியுமான்னு கேட்டேன். அப்ப இத்தனை காலம் கழித்து இந்த கேள்வி வருகிறது என்றால் இந்த கேள்வி வரும். அப்படி இல்லாத ஒரு சமதர்ம சமூகத்தை, சமதர்ம உலகத்தை ஏற்படுத்த வேண்டும், அதுதான் உண்மையான ஞானம் என்று நினைத்த ஒரு ஞானி இந்த மண்ணில், இந்த இடத்தில், இந்த கோவிலில் வீற்றிருக்கின்றார். எதையும் விட எனக்கு பிரம்மாண்டமாக தெரிவது இந்த 2 விஷயங்கள் தான். எரிகிற நெருப்பு போன்ற பசியை குளிர்விக்க வேண்டும் என்றால் வள்ளல் பெருமகனாருடைய அடிகளை பிள்ளைக்கு பாரு எவ்வளோ உஷாராக இருக்கு. நெருப்பை நெருப்பால் அணைக்கிற ஒரு வித்தையை கற்றுத்தந்தவர் வள்ளல் பெருமாள் சொன்னாங்க. ஏன்னா அடி வயிற்றில் இருக்கிற பசி என்பது நெருப்பு. அந்த நெருப்பு அணையணும்னா அணையாத நெருப்பு இருக்கணும்னு கற்றுத்தந்தவர் வள்ளல் பெருமாள். நெருப்பை நெருப்பால் அணைக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு அவர் பிறக்கும் போதே அப்படி ஒரு ஆணை அவருக்கு தரப்பட்டது. ராமையா பிள்ளை சின்னம்மை அவர்களின் திருக்குமாரன் தான் வள்ளல் பெருமாள். அவர் கருவுண்டாவதற்கு காரணமாக இருந்த ஒரு காட்சி, சிவனடியார் ஒருத்தர் அவங்க இல்லத்துக்கு உணவு தேடி கேட்டு வருகிறார். அப்போ அவரது தந்தையார் இல்லை. சிவனடியாராக வந்தது சிவபெருமான் தான் என்பது நம்முடைய நம்பிக்கை. வந்தவர் உணவை வாங்குகிறார். சாப்பிட்டாரா இல்லையான்னு சாப்பிட்டதாக அந்த அம்மா உணர்றாங்க. திரும்பி போகும்போது திருநீர் அழிக்கிறார். அந்த அம்மா கையில கொடுத்து, பிள்ளையே நம் பசி போக்கினை, நானிலத்தின் பசியை எல்லாம் போக்க வல்ல ஒரு மகன் உனக்கு பிறப்பான். அருட்பிரகாச வள்ளலாய் இந்த இல்லத்தில் உதிப்பான். கரு நீர் காணும் திருநீர் காண்கிறது. கரு நீர் காணும் திருநீர் காண்கிறது என்று சொல்லி தந்து, இதை நீயும் அணுகி உன் கணவனுக்கும் அழித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போனாராம். கொஞ்ச தூரத்துல அவரை காணுமா. இதை அந்த அம்மா சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிவபெருமானே வந்து அருள் வழங்கி பிறந்த பிள்ளை அருள் பிரகாச வள்ளலார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. பிறக்கிற போதே சில உயிர்களுக்கு கடவுள் அந்த கட்டளையோடு அந்த உயிர்களை இந்த மண்ணுக்கு கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? எதற்காக கொடுக்கிறார்? வாரியார் சுவாமி ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். ஒரு தனவந்தர் என்ன பண்ணாராம், பழ மரங்களை எல்லாம் வளர்ந்து ஒரு தோட்டத்துல ரொம்ப நல்ல நல்ல பழம். இப்ப நாங்க வர வழியில பண்ருட்டில பார்த்தோம், என்னென்ன பலாப்பழம் நாங்க இறங்கலான்னு இருக்கோம். அதுக்குள்ள ஜோதி ஐயா கால் பண்ணிட்டே இருக்காரு, அதனால இறங்காம வந்துட்டோம். இறங்கினாலும் அவ்வளவு பெரிய பழத்தை தூக்குறதுக்கு சக்தி வேணும். அது நீங்க பண்ருட்டி பலாப்பழம் பாராங்கல் செய்துல இருக்கு. வழி முழுக்க அதை பார்த்தோம். அது மாதிரி அந்த பணக்காரர் ஒரு இடத்துல பலாப்பழ மரம், செவ்வாழை, ஆரஞ்சு எல்லா பழமும். அதுல என்ன சிறப்பு என்றால் அந்த பழங்களை வந்து சாப்பிடறதுக்கு யாரும் காசு கொடுக்குறாங்க. பாத்துருக்கீங்களா நீங்க? இப்படி ஒருத்தர் செஞ்சிருக்காரு வைங்க. வாரியாசாமி சொன்ன கதை. இந்த பழத்தோட்டத்தை பார்க்கிற மனிதர்கள்ல 3 வகை உண்டு. வாரியாசாமி முதல் வகை என்னன்னா, நல்லது கிடைச்சாலும் நம்பாதவன் முதல் வகை. நமக்கு பல பேர் இப்படிதான் சந்தேகப்படுவாங்க. இதை காசு இல்லாம ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா உள்ள என்னவோ ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க. ஒருவேளை பேகி உள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை போய் நான் சாப்பிட்டு வேற பிரச்சனையில மாட்டிக்க வேணாம், இதை விட எனக்கு வேற வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. இதுதான் நம்ம பல பேர். கண்முன்னே கடவுள் என்கின்ற அருட்பெருஞ்சோதியினுடைய அருட்பிரசாதம் இருக்கிறது. ஆனா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போகணும், நான் வாட்ஸ்அப்பை பார்க்கணும்னு போறவங்கன்னா முதல் கட்சி வாரியாசாமி சொன்னதுல முதல் கட்சி அவங்க தான். மழை மரமே அங்க இருந்தாலும் அவன் பாட்டுக்கு போயிடுவான். 2வது கட்சி ஒண்ணு இருக்கு, முதல்ல நம்ப மாட்டான்,
காசு இல்லாம எவரும் தர மாட்டாங்க. உள்ள போய் சாப்பிட்ட அப்புறம் ஒருவேளை வாங்கிட்டானா என்ன பண்றதுன்னு முதல்ல கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் சரி போய்தான் பார்த்துடலாமே சொல்லி இந்த ஒரு சுவர் இருக்குன்னா அந்த சுவத்துல பாதி ஏறுவாங்க, பாதி இறங்குவாங்க, பாதி ஏறுவாங்க, பாதி இறங்குவாங்க. கடைசியில துணிச்சு உள்ள குதிச்சுட்டா உண்மையிலேயே பலாப்பழம் இருக்கு. அதுவும் நாம அதை குழம்பு அதை கீரை அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, ரெடியா இருக்கு, எடுத்து சாப்பிடுற வேலை தான். மாம்பழம் இருக்கு. அதை பார்த்து தன்னுடைய அந்த பசிக்காக தான் உண்ணுகிறவர்கள் இவர்களை ஜீவன் முக்தர்கள் என்று வாரியாசாமி சொல்றார். அதாவது தனக்காக தன்னுடைய நல்வாழ்வுக்காக பரம்பொருள் ஒன்று என்று ஒன்று இருக்கிறது, அதை நாடி போகிறவர்கள் ஜீவன் முக்தர்கள். மூன்றாவதாக ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவுங்க. எண்ணிக்கையில ரொம்ப அதிகம் முதல் கட்சி தான். இதெல்லாம் ஒரு பழமான மரம் இருக்காங்க, அவங்க ரொம்ப அதிகம். ரெண்டாவது இருக்கிறவங்க எண்ணிக்கையில குறைவு. மூணாவது இருக்கிறவங்க குறைவிலும் குறைவு. 1000த்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர். அவங்க என்ன பண்ணாராம், சுவரேறி உள்ள குதிச்சுட்டாரு. பலாப்பழத்தை பாக்குறாரு, மாம்பழத்தை பாக்குறாரு, வாழைப்பழத்தை பாக்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு, திரும்ப சுவரேறி இந்த பக்கம் குதிச்சுட்டாரு. எல்லாரும் கேக்குறாங்க, என்னப்பா நீ செய்யலையே, இவ்வளவு நல்ல பார்த்துட்ட சாப்பிட்டுட்ட, இங்கேயே இருக்கு சாப்பிடாம எதுக்குப்பா வெளியில வைக்கிறேன்? ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு அமுதத்தை நான் மாத்திரம் சுவைக்க போறாதே, நிறைய பேர் சுவைக்காம போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் போய் எப்படியாவது சொல்லி அவங்களை இதுதான் பாதி கூட்டிட்டு வரதுக்காக எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு வெளியில விதித்தவர்களே அவர்கள் தான் அவதார புருஷர்கள் என்று வாரியாசாமி சொல்றார். அப்படிப்பட்ட அவதார புருஷர் தான் இந்த மண்ணின் மகானாக இருக்கிற வள்ளல் பெருமானார். எனக்கு இது கிடைத்தது, அவருக்கு அது கிடைத்தது, அவருக்கு அது கிடைத்தது. இங்கே பக்கத்திலேயே இருக்கிற அந்த பகுதியில் சிவத்தை பரம்பொருளை நினைத்து நினைத்து விம்மி விம்மி அழுது கண்ணீரால் கழுவி சிவமும் அவரும் வேறு வேறு இல்லை என்று ஒன்றான போது கூட இது எனக்கு கிடைத்தால் மாத்திரம் போதாது, இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனை பேர் இந்த நீங்காத இன்பம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அவதார புருஷராகத்தான் வள்ளல் பெருமானார் பிறப்பிலேயே இருந்தார் என்று ராஜேஷா ரொம்ப அவர் சொன்னது ரொம்ப கரெக்டுங்க. இந்த ஒரு மேடல தான் நாங்க ஒரே சைடு உட்கார்ந்துருப்போம். முதல்ல நான் யோசிச்சு பாருங்க, இவங்க அடியில நான் பேச வந்து 22 வருஷம் 23 வருஷம் ஆகுதுங்க. இவங்க டீம் அதுக்கு முன்னாடியே இருக்கிற டீம், நான் பேச வந்து 23 வருஷமா. ஒரே சைடுல நாங்க உட்கார்ந்து இருக்கிற முதல் மேடை எங்களுக்கு தந்ததற்காகவே ஜோதி ஐயாவுக்கு ஒருமைப்பாடு மாதிரி பட்டிமன்ற ஒருமைப்பாடு அதை மிக அழகாக அவர் சொன்னார். அது கருவிலே திருவுடையாராக அவர் சொன்னார். அதுக்கு பல உதாரணங்கள். இந்த பிள்ளைகள், இவருக்கு முன்னாடி 4 பிள்ளைகள். தகப்பனார் தனக்கு பிடித்தவர்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிப்பாரு தானே. தகப்பனார் விரைவிலேயே அவருடைய வாழ்வு நிறைவு பெற்றது. இவருடைய தாயார் தன்னுடைய அண்ணன் அவருடைய வீட்டிலே போய் இந்த பிள்ளைகளோடு கொஞ்ச நாள் இருந்து பார்க்கிறார். நல்ல ஆண்கள் வள்ளல் பெருமானாருடைய தாயார் தன்னுடைய குழந்தைகளோடு சென்னைக்கு வந்து கடுமையான வேலைகளை செய்து அந்த தாய் தன்னுடைய குடும்பத்தை முதல் மகன் போய் கொஞ்சம் நல்ல சொற்பொழிவு ஆற்றுவது, அதுவும் ஆன்மீகத்தை பற்றிய சொற்பொழிவுகளை ஆற்றி பேசி பேசி குடும்பத்தை ஒரு நிலை குடும்பத்தை 2 பொம்பளை பிள்ளைகளை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அந்த சகோதரரை இந்த பகுதிக்கு அனுப்பி தகப்பனார் செய்து கொண்டிருந்த ஆசிரியர் வேலை செய்வதற்காக ஒரு சகோதரர் சபாபதி அவர்கள் அவருடைய மனைவி வள்ளல் பெருமானார் 3 பேர் தான் சென்னையில் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சபாபதி அவர்கள் தன்னுடைய எப்பவுமே ஞானிகள் பக்கத்துல இருக்கிறது
சரி ரைட். எப்பவுமே தாமரை இருக்குல்ல, தாமரையினுடைய தேனின் சுவை எங்கேயோ இருந்து பறந்து வருகிற தும்பிக்கு தெரியும், வண்டுக்கு தெரியும், பக்கத்திலேயே இருக்கிற தவளைக்கு தெரியாது. அதுதானே அண்ணனுக்கு அது தெரியவில்லை. அவரே உலகத்துல எல்லா அண்ணனும் தனது தம்பி பத்தி என்ன கவலைப்படுறாங்க? படிக்கிறாங்க, ஒரு படிப்பு கிடையாது. இப்ப நாளைக்கு என்ன செய்ய போறான்னு கவலையிலே அண்ணன் இருக்கிறார். அப்ப அண்ணன் வந்து அங்கே சென்னையிலே இருக்கிற ஒரு பணக்காரனுடைய வீட்டிலே சொற்பொழிவுக்காக போவார். சொற்பொழிவுக்காக போய் இவர் தினம் சொற்பொழிவு வாசித்து வீட்டுக்கு திரும்பி வருவார். அதிகமா போனா 50 பேர் வருவாங்க. அந்த 50 பேர்ல 40 பேர் எதுக்கு வர்றாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பாடு போறாங்க, அதுக்காக வரும். சோமு செட்டியார் வீட்டுக்கு போக முடியாத நிலைமை ஒரு முறை அண்ணனுக்கு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அவருக்கு காய்ச்சல் வந்து என்னுடைய தம்பியை கூப்பிட்டார். அப்போது இவருக்கு வயது 10, பால்மணம் மாறாத சிறு பருவம். போய் அவருடைய வீட்டிலே போய் அங்கே இருக்கிற நடராஜ பெருமானுடைய இதுக்கு ஆரத்தி எடுத்துட்டு முடிந்தால் 2 வார்த்தை சொல்லிவிட்டு வா என்று அண்ணன் தம்பியை அனுப்புகிறார். தம்பிக்கு போகின்றார். போன உடனே வாரியார் தம்பி ரொம்ப அழகா சொல்றார். போன உடனே தம்பி சின்ன பிள்ளை கும்பிட்டு சோமு செட்டியார் சொல்றா, அண்ணனுக்கு காய்ச்சல் வருங்க, அது போன வாரமே ஏன் சொல்லலன்னு செட்டியார் கேட்டார். இந்த வாரம் காய்ச்சல் வரும்போது போன வாரமே தெரிந்திருந்தால் அவரையே சொற்பொழிவு செய்து கொண்டிருக்க வேண்டும். தம்பி கேட்டதாக வாரியார் தம்பி சொல்றார். அப்பா என்ன 2 வார்த்தை சொல்லிட்டு வர சொன்னார். சரி சொல்லு. மாலை 6 மணிக்கு ஆரம்பித்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவை நிர்மதி வேண்டிய அம்பலத்தாடுவார் மலச்சிலம்படி வாழ்க்கை வழங்குவார். இந்த பாடலிலே இருக்கிற தத்துவங்களை சொல்லுவதற்கு ஒரு ஆயுள் போதாது என்று வாரியார் தம்பி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. அழகில் சோதிக நம்பதற்கு ஆடுவார் மலச்சிலம்படி வாழ்க்கை. இந்த பாடலிலே இருக்கிற எழுத்துக்களை நீங்கள் எண்ணினாலே 63 பாடல் முதல் பாடலாக அமைந்திருக்கிற பெரிய புராணத்தினுடைய பொருளே அந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை சொல்லுவார். நீங்க எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 63 வரும். அந்த பாடலினுடைய சிறப்பை மாத்திரமே சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு கிட்டத்தட்ட 12 1 மணி வரை சொல்லுவார். சாப்பாட்டிலே நாட்டமே கொள்ளவில்லை. வர்றவங்க 10 பேர் அதுக்கு வந்தவங்க தான். ஆனா இந்த சொற்பொழிவினுடைய இந்த பிரவாகத்தையும் அதிலே வெளிப்பட்ட அந்த ஆன்மீக ஒருமைப்பாட்டினுடைய அகத்தூய்மையையும் இவருடைய அன்பையும் இவருடைய அறிவையும் கூட்டத்திலே யாருக்கும் சாப்பாடு ஞாபகம் கூட வரவில்லை. ஒரு இங்க அண்ணனுக்கு துடிப்பு. எனக்கே வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு நாள் வந்து அதை வந்து இன்னும் வரலையே இன்னும் வரலையே. ஒரு மணிக்கு பிறகு வந்தா என்ன நடந்தது என்று கேட்டார். பெரிய ஞானிகள் மகான்களா இருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெரிய ஞானி எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்த உடனே முதல் தகுதி என்னவென்றால் தன்னை பற்றி பெரிதாக யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோ அவர்கள் எல்லாருமே வந்தோடனே 10 வயது சின்ன சிறு பாலகன். ஆனால் அருகிலே இந்த பிரபஞ்சத்தை விட முடிவிற்கு அந்த குழந்தை இதனால் நடந்தது என்று சொல்லவில்லை. 2 வார்த்தை சொல்ல சொன்னார்கள். சொன்னேன், முடிவிட்டு வந்தேன். முக்கியமா வழியில ஒரு சம்பவம் நடந்தது. சன்மானமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள். 10 வயசு இருந்து பாருங்க, அந்த வயசு 2 கண்டா வயசு. பணத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய சாமி என்ன செஞ்சிருக்காரு? ஆனால் இவருடைய புகழ் அதற்குள்ளே தர்மமிகு சென்னை என்று அவரை
வள்ளலார் சாமி சொல்லிதான் நானே அவருடைய புகழ் எங்கெங்கும் பரவிடுது. அடுத்த வாரத்தில் இவரை கூப்பிட்டு செல்வதற்காக கோச்சு வண்டி வந்த உடனே அண்ணாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. செட்டியார் என்னுடைய பேச்சு கேட்பதற்காக கோச்சு வண்டியை அனுப்பி இருக்கிறார். ஐயா, உங்களுக்காக உங்கள் தம்பிக்கு நீங்கள் வீட்டிலேயே இருக்க, நாங்கள் உங்கள் தம்பியை கூப்பிட்டு கொள்ள போவோம். இவருக்கு போய் சேர்ந்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்ததாக சாமியை பதிவு செய்தார். ஏனென்றால் அதற்குள் அவரை பற்றி அந்த செய்தி அத்தனை பேர் வந்தார்கள். அவர்களுடைய புகழ் பெருகியது. எதற்காக? தனக்கு ஞானம் இருப்பதை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போடுவதற்காகவோ பணம் பெறுவதற்காகவோ. நான் சொன்ன அந்த கதையை பாருங்கள். ஒருவர் பாதியிலே ஏறி பழத்தை பார்த்து வெளியே முடித்தார் அல்லவா? எதற்காக? எனக்கு கிடைத்தால் அது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு கிடைத்ததை அத்தனை பேருக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று வருகிறவர்கள் தான் அவதார புருஷர்கள். வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர். மூச்சு விடாம சொல்லணும். வாழையடி வாழையின வந்த திருக்கூட்டம் வந்து நானும் பெருமை என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இருக்கிறார்கள் பார்த்தா முதலில் திருவள்ளுவர், பிறகு திருமூலர், பிறகு அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மணிவாசகர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், பிறகு பட்டினத்தடிகள், தாய்மானவர். அந்த வழியில் வந்தவர் வள்ளல். உடனடியாக வள்ளல் பெருமான் பற்றி ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் வாங்கி வாசிங்க. எனக்கு தெரிய ஒரு முழுமையான நூல் அது. 9 வயதில் சென்னையில் இருந்த போது கண்ணாடியில் கணினி முருகனின் காட்சி கிடைக்க பெற்றவர் வள்ளல் பெருமான். தெரியுங்க, மாடியில் போய் அமர்ந்து என்னை எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு விளக்கும் கண்ணாடியில் மட்டும் வேண்டும் என்று சொல்லி மேலே போய் ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னால் விளக்கை ஏற்றி அமர்ந்து தியானித்தவர் வள்ளல் பெருமான். அதுல அவர் முகம் தெரியணும் அல்லது விளக்கு தெரியணும். ஆனால் அங்கே தெரிந்தது கணிகை முருகனின் காட்சி என்பதுதான் மிகவும் சிறப்பு. தனக்கு தெரிந்த அந்த திருவுருவத்தை கண்ணாடியில் அருட்பெரும் ஜோதியாக வடலூரில் அவர் அனைவருக்கும் காட்டும் வண்ணம் மாற்றினார். ரொம்ப குறைந்த வயதுதான் இந்த மண்ணில இருந்திருக்கிறார். 51 வயதில் அதை நிறைவு கூட செய்யவில்லை. நான் அப்படிப்பட்டவர் 5000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழும் ஒரு மனிதன் சாதிப்பதை வெறும் 50 வயதுகளில் சாதித்திருக்கிறார் என்றால் அதுதான். பள்ளியில் பயின்றதில்லை, பாடம் கேட்டதில்லை, எல்லாம் இறைவனே கற்றுத்தந்த ஞானம். எல்லாத்தையும் விட அவரே எழுதுகிறார், என்னை ஆண்டு 6 ஆண்டு கொண்ட அருட்கடனே என் உள்ளத்தமர் தேவே அப்படின்னு எழுதுகிறார். ஆடல் செய்யும் பருவத்தில் பாடல் செய்ய படித்தவனே இறைவான். 9 வயசுல எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடி ஆடுவாங்க, விளையாடுவாங்க. ஆடல் செய்யும் பருவத்தில் பாடல் செய்ய படித்தவனே. சின்ன வயதுல எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்டாலும் போதாது என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அவருக்கு உணவில் நாட்டம் இல்லை, பொருளாசை இல்லை, ஜாதி ஆச்சாரம் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்த அவர்தான் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் உறவினராக ஆகியிருக்கிறார். அத்தனை பேரிலும் உள்ளங்களில் கலந்திருக்கிறார். அவர்தான் வள்ளல் பெருமான். ரொம்ப நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். வயசான ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. கையில ஒரு பொடி மண்ணை எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா கைக்கு போகும்போது சிவலிங்கமாக காட்சி எடுத்து. இது வள்ளல் பெருமான் செய்த அற்புதம். சோமு செட்டியார், வேலாயுத முதலியார் 2 பேரும் திருவொற்றியூர்ல அவருக்கு கூடவே இருந்திருக்கிறாங்க. அவங்கதான் இவர் அதிகம் கவனிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை கனமழை பெய்திருக்கிறது.
திருவற்றியூரை விட்டு தள்ளி போன அவர்களை திரும்பவும் அந்த ஊருக்கு அழைத்து வருகிறது பெரும் கஷ்டம். ஏன்னா இரவு அப்பெல்லாம் வெளிச்சம் கிடையாது. வள்ளல் பெருமான் புதுசா ஒரு வழியை காட்டினாராம். யாரும் அறிவிக்காத வழி, அதற்கு பிறகு யாரும் பயணிக்காத நோடிகளில் திருவற்றியூருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஏன்னா அவருக்குள்ளே நிறைய ஆற்றல்கள் இருந்தது. யாருடைய அந்த அருள் வந்து நிழல் மாதிரி பல சமயங்களில் திருவற்றியூர்ல அவர் வீட்டுக்கு வந்து படுக்கிற நேரம் ரொம்ப நேரம் ஆயிடும். அப்ப அந்நியாரே வந்து சாப்பாடு கொடுத்தால்தான் உண்டு. ஒரு முறை பசியோடு இவர் இருந்த போது இவருடைய அந்நியார் வந்து இவரை எழுப்பி சாப்பாடு கொடுத்து இவரும் உண்டு விட்டு திரும்ப படிக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பவும் அந்நியார் வந்து எழுப்பி என்னப்பா சாப்பிடலையே சாப்பிடுன்ற போதுதான் வள்ளல் பெருமானாருக்கு தெரிந்தது முதலிலே வந்தது அந்நியார் அல்ல, அந்த திருவற்றியூர் கோவிலே இருக்கிற வழிமுறை அம்மனே இந்த அந்நியாரினுடைய உருவத்திலே வந்து கடவுளினுடைய பிள்ளையாகவே அவர் இங்கே வந்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? கடவுள் என்பது ஏதோ சில பேருக்கானது அல்ல. பரம்பொருளின் தத்துவம் என்பது எல்லாருக்கும். உலகத்தில் எல்லாராலும் படித்து விட முடியுமா? எல்லாராலும் பெரும் கல்வியாளர்களாக ஆகிவிட முடியுமா? செல்வம் என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? இது இந்த உலகத்தின் தத்துவமே இரு தத்துவம். நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கம் இல்லாத ஒரு நாணயத்தை உங்களால் காட்ட முடியும்? உலகத்தில் எந்த கருத்தில் ஒரு நாணயம் என்றால் இரண்டு பக்கம் இருந்தே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அப்படித்தான். ஆனால் எனக்கு மாத்திரம் என்று சொந்தம் கொண்டாடிய சில பேரை பார்த்துத்தான் அவர் எழுதியிருக்கும் கழிப்பவரும் கழிந்தே தானார்க்கும் கண்டவர்க்கும் கண்டவர்க்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. எல்லாருமே வல்லாராக இருந்துட்டு சில பேர் பாருங்க, காரை கொண்டு போய் மோதினா கூட 14 மணி நேரத்துல வெயில் அடிக்குது. சில பேருக்கு 15 வருஷம் வெயில் அடிக்க ஒரு ஆள் இல்லாம ஜெயில எத்தனை பேர் இருக்காங்க? வெயில் வந்து போகுது, வெயில் வருவாங்க. அப்போ அது என்னவா இருந்தாலும் சரி, பணம் படைத்தவர்களுக்கு ஒன்று, பணம் இல்லாதவர்களுக்கு உலகம் இருக்கிறது. வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வல்லவன் என்றால் எதையும் செய்ய வல்லவன், எதையும் செய்ய மாட்டாதவன். அவனுக்கு எதுவுமே இல்லை, யாரும் இல்லை, நாதியற்றவன், நெறியற்றவன். வள்ளுவர் சொல்றாரு, இருவேறு உலகத்தில் திருவேறு தெளியலாக. ஆனா இருக்கிற ஒருத்தன், ஆனா அவன் தான் ஞானம் கொண்டவன் சொல்லிட முடியாதுப்பா அப்படின்னு வள்ளுவர் சொன்ன பாதையில வந்து வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வரமளிக்கும் வரமே மதியாருக்கும் மதிப்பவர்க்கும் மதிப்பொருக்கும் அதே என்று சொன்னார். இதைவிட எளிமையாக, இதைவிட நுட்பமாக யாராலும் சொல்ல முடியாது. மதியார் மதியார் எதை மதியார்? இறைவன். இல்லவே இல்லைன்னு சொல்றப்ப நிறைய பேர் கேட்குங்க, நான் பாத்துக்கேன். கடவுளே இல்லைன்றா, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். உங்க வீட்டுல 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை என்ன உங்களை தீச்சுன்னா சோறு போடாம எப்படிங்க நீங்க? அது திட்டினாலும் திட்டாலும் உங்க பிள்ளை, மற்ற பிள்ளைக்கு போட்டு சோறுதான் இதுக்கு போடுவீங்க. கடவுளினுடைய பரம கருணை எப்படிப்பட்டது என்றால், என்னை துதிப்பவர்களுக்கு நான் கொடுப்பேன், என்னை துதிக்காதவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு தாய்க்கு கூட அந்த கருணை இருக்கிறது என்றால், தாய்க்கும் தாயான தயாபரியான இறைவனுக்கு எத்தனை பெரிய கருணை இருக்கிறது. அவ்வளவு அழகா சொல்றாரு. மதிப்பவர்க்கும் மதிப்பொருக்கும் மதியே. இது வெளிநாட்டு கதை கொண்டு வெளிநாட்டுல ஒரு தீவிர பக்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சபதம் உண்டு, தினசரி இரவு உணவு யாராவது ஒரு ஏழைக்கு போட்டுட்டு தான் சாப்பிடணும். கூட ஒரு அதிதி இல்லாமல் அவர் உண்ண மாட்டார். அது இல்லைன்னா பட்டி கிடந்துவார். இந்த மாதிரி ஒரு தீவிரமான நம்பிக்கை உள்ள பக்தர் ஒரு நாள் இரவுல மழை லேசா பெய்து கொண்டிருக்கிறது. உணவு தயார், இவருக்கும் பசிக்குது.
ஆனா கூட சாப்பிடுறதுக்கு ஏழை எவரும் வரல, இந்த வழியை வரவே இல்லை. ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். கடைசியா ஒரு கிழிந்த உடையோடு ஒரு மனிதன் வருகிறான். அவனை பார்க்கிறாரு. சாப்பிடுறியா கேட்கிறாரு. சாப்பிடுவேன், வா என் கூட உட்கார்ந்தாச்சு. உணவு பரிமாறப்பட்டது. அந்த ஆள் ரொம்ப ஆவேசத்தோட சாப்பிட பார்க்கறான். ஏன்னா மழை நேரம் பசிக்குது. அவன் கையை வைக்கும் போது இவர் கையை தொட்டார். ஒரே ஒரு நிமிஷம். உணவை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடுது. உடனே அந்த ஆளு கையை ஒதுக்கிருக்காங்க. பாரு, நான் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ துணூடு சோட்டை போட்டு என்னை கடவுள் இருக்குன்னு சொல்ல வைக்காது. அவர் இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை, கடவுள் இருக்காரு, அவருக்கு நன்றின்னு சொன்னாதான் நீ சாப்பிட முடியும். அவன் சொல்லியிருக்கான், ஒரு நேர சோத்துக்காக எனக்கு வயசு 70, ஏன் கொள்கையை மாற்ற மாட்டேன். அப்ப எந்திரிச்சு போறேன் விட்டு போயிட்டான். அவன் போயிட்டான் சாப்பிடாம. காலத்தை கடந்து நமக்கு ஞான வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கு. ரொம்ப சிறப்பான இன்னொன்னு அவர் கவிதைகளை பற்றி ஒரு கவிதை எடுத்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வள்ளல் பெருமாள் திருநெற்றியூர்ல இருக்கும்போது அங்க ஒரு நிர்வாக துறவி இருந்தார். அவர் ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டார், ஓரமாக அமர்ந்திருப்பாராம். தெருவில் யாரெல்லாம் வந்து போனாலும் அந்த சந்நிதி தெருவில் யாரெல்லாம் வந்தாலும் கழுதை வருது, புலி வருது, நரி வருது, இப்படியே சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாம் என்ன இவரும் ஆடை அணிய மாட்டேங்கிறாரு, என்ன மனுஷன் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமாள் நடக்கும்போது கை கட்டி நடப்பாங்க. பெரும்பாலும் எல்லாரும் காவி உடை அணிந்து துறவு மேற்கொண்ட போது வெள்ளை உடை அணிந்து துறவு மேற்கொண்டவன் வள்ளல் பெருமாள். துறவின் நிறம் வெள்ளை என்று ஆக்கியவர். அவர் கைகட்டி நடக்கும்போது இவரை பார்த்த வள்ளல் பெருமானை பார்த்த உடனே அந்த நிர்வாணத்துறை ஒதுக்கி கொண்டார். ஏதோ மனிதன் வருகிறவர் மனிதன். சிறை நேரத்தில் மிருகங்கள் வந்தன. அவற்றின் முன்னால் என் நிர்வாணத்தை நான் மறைக்க வேண்டியதில்லை. இப்போது மனிதன் வருகிறான், என்னை நான் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மறைத்துக் கொண்டார். இப்ப காட்டுல எப்படிடா இருப்பேன்னா ஆனா சிங்கத்தை பார்த்தா சிங்கம், நாட்டுக்கு வந்தா எது போனா எது திருக்குறள் சொல்லுகிறார். வள்ளல் பெருமானுடைய அந்த வாழ்க்கையில அந்த ஒரு கட்டத்தை நாம நெகிழ்ந்து நெஞ்சம் மூழ்கின அவருடைய இரட்டை சொற்கள். அதாவது ஒரு கவிதையில ஒரு சொல் இருமுறை வந்தால் பெரிய தாக்கத்தை இது எங்கிருந்து பார்க்கலாம்னா திருவாசகத்தில் இரட்டை சொற்கள் திருவாசகத்துல மிக மிக அதிகம். திருவாசகம் வள்ளல் பெருமானாருக்கு மிக மிக அவருடைய நெருங்கிய ஒரு மாபெரும் வேதம். அந்த தாக்கத்தினால் கூட இருக்கலாம் அவர் எழுதிய அந்த அருப்பா அவ்வளவு தொழில் பெற்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த சொல்லிலேயே நம்முடைய நெஞ்சம் நெகிழ ஆரம்பித்தது. நினைந்து நினைந்து 2 தடவை நினைவு. கடவுளான சாமி நினைக்க சொல்றீங்க, ஒரு தடவை நினைச்சா போறாதான். நினைந்து நினைந்து 2 நினைந்து. ஏன்னா முதல் நினைவு நான் எவ்வளவு நாயினும் கேவலமானவன் கீழானவன் என்பது முதல் நினைவு. அந்த கடவுள் எவ்வளவு பெரிய பரம்பொருள், அது 2 நினைவு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. கடவுளை எப்படி உணர்வது? ஒரு உணர்ந்து போறாது. எதுக்கு 2 உணர்வு? ஒன்று சாஸ்திரங்களின் மூலம் கூறப்பட்ட வகைகளிலே போயும் உணரலாம்.
எல்லாம் நமக்கு தெரியாது என்றால் அன்பினாலும் பக்தியினாலுமே உணர்ந்து யோகாச்சாரியா தினமும் வந்து பூஜை எந்தெந்த முறைகளில் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் பூஜைகளை செய்வார். எப்படி பூவை போட வேண்டுமோ, எப்படி அதை படைக்க வேண்டுமோ, எதை நைவேத்தியம் செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி எல்லாம் செய்தார். இது எந்த முறையிலே தெரியாதவன் கண்ணப்பன். ஆனால் அந்த கண்ணப்பனுக்கு தான் 6 நாளில் சிவபெருமானுடைய அருள் கிடைத்தது. எதனால் கிடைத்தது என்றால் கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. சிவபெருமானுடைய கண்ணிலே ரத்தம் படுகின்றது, தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து வைத்து விட்டான். ஏனென்றால் அது வேடர்களுடைய மருத்துவ முறை, என்பது அவர்களுடைய மருத்துவ முறை. அதனால தன்னுடைய கண்ணை எந்த யோசனையும் இல்லாமல் பிடித்து வைத்திருந்தால் ரத்தம் நின்றது. இன்னொரு கண்ணிலும் ரத்தம் படுகிறது. உடனேயே இன்னொரு கண்ணை எடுக்க போனான். அந்த நேரத்திலே கூட அவருடைய அறிவு வேலை செய்தது. என்னுடைய கண்ணை எடுத்து விட்டால் எங்கே கண்ணை வைப்பது என்று தெரியவில்லையே என்று அந்த கண் இருக்கிற இடத்திலே தன்னுடைய காலை வைத்துக் கொண்டான், அடையாளத்தினார். கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. எண்ணுவார் கண்ணு தெரியாதே நீ எண்ணுவார். கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. எண்ணுவார் உன்னிலே விருப்பினோடும் பொருட்களில் பின்னனார் கண்ணில் ஊன்ற கருத்திலர் தேவதேவர் என்று சேர்க்கிறார்கள். தன்னுடைய கண்ணை பிடுங்க அம்பை எடுத்த போது சிவபெருமானால் அதற்கு மேலும் அதை தாங்க முடியாது. தன்னுடைய கண்ணு போக போகிறதே கண்ணை பார்த்து ஒரு பதமும் அவர் தைரியமா திடமாக இருந்தார். ஆனால் அதை பொறுக்காது சிவபெருமான் வந்து நில்லு கண்ணப்ப என்று கையை பிடித்தார். அப்போ உணர்ந்து உணர்ந்து என்று வள்ளல் பெருமானாரே 2 முறை சொன்னார் என்றால், சாத்திரங்களின் மூலம் உணர்வது ஒரு பாதை என்றால் அன்பின் மூலம் உணர்வது இன்னொரு பாதை. அதனால்தான் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து 2 நெகிழ்ந்து. எனக்கு இந்த மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தாயே என்று அதற்கு ஒரு நெகிழ்வு. 2வது நெகிழ்வு இது எனக்கு மாத்திரம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை என்னுடைய பாடல்களாலும் போதனைகளாலும் பகிர முடிந்ததே என்று நினைத்து இன்னொரு நெகிழ்வு. அந்த வாய்ப்பை தனக்கு கொடுத்ததற்காக நினைத்து நெகிழ்வு. அன்பே நிறைந்து நிறைந்து நம்மளுடைய இதயத்துல கடவுள் பாதி மிருகம் பாதி தான் இருக்கு. பெரும்பாலானவர்கள் நல்ல வேலை நாம தான் செய்வோம், மற்றவங்க கெடுக்கிற வேலை நாம தான் செய்வோம். 2 இதயத்திலே இருப்பதுதான். இந்த இதயத்தை அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைந்து நிறைந்து வந்தால் கடவுள் மாத்திரமே வாழ்கிற கோவிலாக அந்த உடல் ஆகிவிடும். உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று அர்த்தம். அன்பே நினைந்து நினைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து 2 நனைந்து. கண்ணீரால உடம்பு ஊறுகிறதால நனையும். என்ன 2 நனைந்து? ஏன்னா அந்த கண்ணீர்லயே 2 கண்ணீர் இருக்கு. முதல் கண்ணீர் அழுத கண்ணீர், துன்ப கண்ணீர். என்னை நீ வந்து ஆட்கொள்ளவில்லையே என்று துன்பத்தினால் வருகிற கண்ணீர் முதலில் உடலை நனைத்தது. ஆட்கொண்ட பிறகு வந்தது ஆனந்த கண்ணீர். எனக்கும் இந்த தரிசனம் கிடைத்ததே என்று நனைந்து நனைந்து 2 முறை. அருளமுதே நன்னிதியே ஞான நடுத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து. எப்படி வள்ளல் பெருமானார் பாடினார் என்றால் பாடல்களால் வனைந்தார், உரைகளையால் வனைந்தார். ஆனால் 2 முறை வனைந்து வனைந்து ஏற்றது நாம் வம்மியின் உலகினில் எல்லாரும் வாங்க வாங்க என்று அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்றால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நம்முடைய ஞானத்துக்கு தெரிந்த அளவு, நம்முடைய அறிவுக்கு புலப்பட்ட அளவு இந்த தேசத்திலே இருந்த அத்தனை ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், சரியான வாழ்வை வாழ்ந்தால் இன்னொரு பிறவி இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்கிறார். அப்படிதானே? வாழுகிற முறையில் வாழ்ந்தால், கடவுளின் மீது நாட்டத்தோடும் நற்கருணையோடும் வாழ்ந்தால், வாழுகிறபடி வாழ்ந்தால் இன்னொரு பிறவி இல்லை என்பதுதான் காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டது. எனக்கு தெரிந்து வள்ளல் பெருமான் ஒருவர் தான் இன்னொரு பிறவி அல்ல என்பதல்ல, மரணமே இல்லாமல் வாழலாம். அப்ப இந்த உடம்பு இன்னொன்றாக மாறியும் இந்த உலகத்தில் மரணமில்லாத பெருவாழ்வை வாழலாம். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ராஜா சார் சொல்லும்போது சொன்னாரு, அந்த வெண்ணுடை தரித்த ஒரு துறவியாக இருந்தார் என்று.
இந்த தேசத்திலே துறவிகளுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பரீட்சை என்ன? ஒரு துறவி ஆயிட்டோம்னா முதல் டெஸ்ட் என்ன வைப்பாங்க? இறந்து உண்ண வேண்டும். ஏன்னா உன்னுடைய ஈகோ போகணும்னா கை நீட்டி சாப்பாடு கேட்கிற போதுதான் நான் என்று அகங்காரம் வழி. அதனால துறவிகள் இறந்து உண்டுதான் இந்த தேசத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் விவேகானந்தரை கூட அவருக்கு போடப்பட்ட போய் பிச்சை கேட்பாராம். அவங்க நார்த் இந்தியாவில் கல்கத்தாவில் என்ன பண்ணுவாங்களா, 5 நாள் முன்னாடி செஞ்ச சப்பாத்தியை போடுவாங்க. அதை சாப்பிட்டா சப்பாத்தி உடையாது, என் பல்தான் உடையும் என்று விவேகானந்தர் எழுதினார். என்ன பண்ணுவாரா, அப்ப எப்படி சாப்பிடுறது? தண்ணியில அந்த சப்பாத்தியை ஊற வைத்து சாப்பிட்டு இருக்கிறார். இந்த தேசத்தில் உண்மையான துறவிகள் இப்ப எவ்வளவோ துறவிகள் இருக்காங்க, அவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இந்த தேசத்தின் உண்மையான துறவிகள் இறந்து உண்டார்கள். வள்ளல் பெருமானார் அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். இறந்து உண்டது என்பது அல்ல, பசியோடு இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் தருகிறோம் என்கின்ற ஒரு அவர் செய்த புரட்சிகளினுடைய பட்டியலை போட ஆரம்பித்தால் நாங்கள் பேசி முடித்து 20 வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் புலியில் ஆற்றுதல். சாதி சமய சடத்தை ஒழித்தேன் என்று எழுந்து நின்று பிரகடனம் செய்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியாளர்கள். எல்லாவற்றை விட முக்கியமாக மிக மிக நான் நெக்குருகி போகிறேன். எதுல சாமி போயிட்டு இருக்காரு, எதுல ஒருத்தர் வர்றவரு எதையும் கையில எடுத்துக்கிற ஒரு வலையை எடுத்துக்கிறார். அவர் மீன் பிடிக்க போகிற வலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். சென்னையில சில சமயம் நாங்க போகிற போது பார்ப்போம், இந்த கோழிகளை தலைமுப்புற தொங்க விட்டு வண்டியில் அடைச்சிட்டு போறத அடிக்கடி நான் பார்ப்பேன். நெஞ்சம் பதறும், துடிக்கும். ஏன்னா சாமி சொல்லிட்டு போன முதல் அடியே ஜீவகாருண்யம். உடம்பை, உள்ளத்தை, ஆன்மாவை தூய்மை செய்வதற்கான முதல் அடி என்பதே ஜீவகாருண்யம். நீ அந்த கோயிலுக்கு போ, இங்க கும்பிடு, இதை செய், எதுவும் கிடையாது. முதல் அடி ஜீவகாருண்யம். ஒரு உயிரை போல துடிக்கின்ற இன்னொரு உயிரை உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதி. மனிதர்களின் துன்பம் அல்ல, விலங்குகள், பறவைகள், மீன்களினுடைய துன்பத்தை பார்த்து வள்ளல் பெருமானார் வருகிறார். வலையை ஒன்று எடுத்துட்டு போன இவரையும் வரணும். அந்த வலையில மீன் இருந்து அந்த இறந்து போன மீனை பார்த்து வருகிறா கூட பரவாயில்ல. ஆனா இந்த வலையில் எத்தனை மீன்கள் மாட்டிக்கொண்டு உயிருக்கு தத்தளிக்குமோ என்று நினைத்து தாரை தாரையாக கண்ணீர் விடுகிறார். தூண்டிலை பார்த்தால் அழுதிருக்கின்றார். வாடிய பயிரை கண்ட போது ஜீவகாருண்யம் என்பதுதான் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துகின்ற முதல் அடி என்ற மாபெரும் பாடத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற அந்த மகானை இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞானிகளை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் சத்தியமாக சொல்லுவேன். எப்ப வேணா இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, உங்க கூடவே இன்னொருத்தர் இருந்திருப்பாரு, அவரும் சேர்த்து கலந்துருப்பாரு. ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் வர முடியாது, நீங்க வந்திருக்கீங்க. நீங்க முதல்ல வரதாவே இல்லாம கூட இருப்பீங்க, வேற வேலை இருக்குது. திடீர்னு நீங்க வந்து சேர்ந்தவங்க நீங்க எவ்வளவு பேர், பல பேர் இருக்கு. எங்களுக்கே கூட பேசுகிற இந்த இடத்திலே வந்து வள்ளல் பெருமானை நினைத்து நெக்குருகி பேசுகிற வாய்ப்பு ஏன் 4 வருஷம் முன்னாடி வரல, ஏன் 3 வருஷம் முன்னாடி வரல, இன்னைக்கு வந்தது. இதற்கென்று ஒரு தருணம் உண்டு. அது மேலிருந்து வருகின்ற ஒரு ஆசி இருந்தால்தான் ஞானிகளை பற்றிய செய்திகளை காதிலேயே வாங்கிக் கொள்ள முடியும். எனவே நீங்களும் நாங்களும் இன்றைக்கு ஒரு சத்சங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். ஞானிகளை பற்றி கேட்கின்ற வாய்ப்பு ஏன் முக்கியம் என்றால், இந்த செய்திகள் விட விட என்னுடைய நலம், என்னுடைய நலம், என்னுடைய நலம் என்று மொழிக்கு போயிருக்கிற உள்ளத்தினுடைய கதவுகள் திறந்து பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற வெளிச்சத்தினுடைய ஒரு கீத்து நம்முடைய இதயத்திற்குள் நுழைகின்ற வாய்ப்பை இன்றைக்கு வள்ளல் பெருமானார் நமக்கு வழங்கினார். இந்த அபாரமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து அவர்களுடைய கருணை மழையிலே எங்களையும் அனைத்து அடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பள். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருந்தேனி அம்பலத்தாடியாம் அம்மையப்பா நீ ஆதலில் அடித்தது போலும்
என்னை அனைத்திலும் வேண்டும் என்று இறைவனோடு நேரடியாக உரையாடி ஒரு ஞானியை பற்றி பேசி அந்த இறைவனின் கருணை எமக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பளித்த உங்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் பாரதி மேடம் முடிச்ச மாதிரி பேசினாங்க. அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது. உண்மையிலேயே இப்போ வடலூர் வந்ததே கஷ்டமா இருக்கு. ரோடெல்லாம் 10 வருஷம் போடுவாங்க போல, இன்னும் ஒரு 100 வருஷமா. எதெல்லாம் வேகமா செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ஊர்ல மெல்ல செய்யறாங்க, எதையெல்லாம் மெல்ல செய்யணுமோ அதை மட்டும் வேகமா செய்யறாங்க. நம்ம ஓட்டு போட்டே மறந்து போச்சுல. யாரையுமே என்ற மாதிரி யோசிக்கல. ஒரு விஷயம், வள்ளல் பெருமானுக்கு வழிபடு குரு ஞானசம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம், வழிபடு இறைவன் முருகப்பெருமான். ஞானசம்பந்தர் மேல அவருக்கு ரொம்ப அன்பு இருந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு பேருக்கு பூம்பாவை. அவங்கள எலும்பிலிருந்து உயிரோடு எழுப்பினார் ஞானசம்பந்தர். சிவபெருமானை பத்தி ஒரு பாடல் பாடி, இதை தெரிந்து இந்த கதையை வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார். பண்ணால் சம்பந்தர் சொல்ல வெள்ளெலும்பு பெண்ணானதென்றார் பெரிதன்றே. ஒரு பாட்டுல சம்பந்தர் ஒன்ன பாட, யார சிவபெருமான், ஒரு எலும்பு பெண் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் பெருசு இல்ல அண்ணா. அச்சைவ வடிவாம் ஞான சம்பந்தர் சீர் உரைக்கில். ஞான சம்பந்தர் யாரா? அவர் தான் சைவத்தின் வடிவமா. அண்ணா அச்சைவ வடிவாம் ஞான சம்பந்தர் சீர் உரைக்கில் தெய்வ வடிவாகும் சாம்பது எழுந்து அப்படின்னு போடுற. ஓம் பெருமைய ஞானசம்பந்தர் பாட ஒரு எலும்பு பெண்ணானதுன்னு சொல்றாங்க. ஆனா சைவ வடிவமான ஞானசம்பந்தர் பெருமையை யாராவது சொன்னா சாம்பல் கூட தெய்வமாகும் அப்படின்னு சொல்றாருன்னா எத்தனை பெரிய. அவரது பாடல்களிலே சர்வ சமய சமரசம் உண்டு. எல்லா சமயமும் தொந்தரவா எழுந்து நம்ம வேற உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம மேலேயே கழிக்குது. இது 2வது எறும்பு. நான் இங்க இருக்க வரைக்கும் கொல்லக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன். நீங்க எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற பாடல் இதுதான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்வேன். காலங்கள் தோறும் பள்ளிகளிலே சர்வ சமய சமரசத்தை ஒரு பாடல் ஒன்றென்றால் அது வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடல் தான். அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் சொன்ன சில கொள்கைகள் அது புதிதாக கேட்பதற்காக என் நினைவில் இருந்து இதுல நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை திரும்ப சொல்றதுக்காக மன்னிச்சுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. கடவுள் ஒருவரே, ஒருவரே ஆகிய கடவுளை உண்மை அன்பால் ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை, கூடாது. உயிர் பலி கூடாது. புலால் மறுத்தல் அவசியம். முக்கியமானது சாதி சமய வேறுபாடுகள் கூடாது. சொல்லி முடிச்சிட்டு நம்ம ஜாதி சங்கத்தில் போய் சேரக்கூடாது. அப்புறம் நம்ம ஊருக்கு எப்போ போவோம்? ஜாதி சமய வேறுபாடு கூடாது. மனத்தில் கூட நினைக்கிறாரு நீ யார், என்ன ஆள் சார், எப்ப வேணாலும் நாங்க ஜாதியை சார், பொண்ணு எடுக்கும் போது மட்டும் அது எப்படி சார், அடுத்த
யாராவது வீட்டுல போய் கை நினைக்கிறது, கை நினைக்காத காலம் என்ன? ஜாதி சமய வேறுபாடு கூடாது. பாரதி வளர்த்ததாங்கல்ல ஒரு பயிர், அது மாதிரி எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணும் ஆன்ம நேய ஒருமைப்பாடு. எல்லா உயிரையும், என்னை கடித்த எறும்புல இருந்து. அடுத்தது, ஏழைகளின் பசி போக்க காருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ஏழைகளின் பசி போக்குறீங்களா, உங்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம் உண்டு. நான் சொல்லலுங்க, அவர் சொல்லது. புராண சாஸ்திரங்கள் முடிவான உண்மையை தெரிவிப்பதில்லை, அது ஆராய்ச்சிக்குரியது. அதை நம்புறது நம்பாதது அவரவருக்குரியது, இல்லைன்னு சொல்லாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணிக்கும், அது முடிந்த முடிவல்ல, இன்னும் அதை பற்றி யோசிக்கலாம். இறந்தவர்களை புதைக்க வேண்டும், இதெல்லாம் அவர் சொன்னது. சில சடங்குகள் செய்வது தேவையில்லை. இத்தனையும் கூடி சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் எழுதிய இந்த பாடல்களை எல்லாம் முன்பு கூட்டி வேலாயுத முதலியார் என்பவர், அந்த காலத்துல அவர் பேர் அப்படித்தான் இருக்கு, தியாகி கூடாதுன்னு சொல்லி முதலியார் சொல்லி நடத்திட்டு அவர் ஒரு நூலாக வெளியிட விரும்புகிறார். அப்போ பல நாள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் வள்ளல் பெருமான். அவருக்கு அதுல விளம்பரம் செய்வதில் ஆர்வம் இல்லை. ஆனா கூட இருந்த அன்பர்கள் இதை எப்படியும் அடுத்த தலைமுறைக்கு இனி வரும் 1000 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்லணும்னா புத்தகமாகணும்னு அவருக்கு கெஞ்சினாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் அதையெல்லாம் எனக்கு அனுப்பும் வரை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த கடிதத்தை படித்து விட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீ ஒருவேளை தான் நீ உண்பாய் என்றால் நானும் ஒருவேளை தான் உனக்காக உண்பேன் என்று அவர் சொல்கிறார். நீ இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். இதுதான் மற்ற உயிரை தம்முயிர் போல் எண்ணுவது. நிறைவாக அது புத்தக வடிவில் வரும்போது கேட்கிறாங்க, சிதம்பரம் ராமலிங்கம் என்று போடுங்கள் என்று சொல்கிறார். அவங்க சொல்றாங்க, ராமலிங்க அடிகளார்னு போடலாமா புத்தகத்துல? இல்லை. ராமலிங்க சுவாமிகள் போடலாமா? இல்லை. ராமலிங்க பிள்ளைன்னு போடலாமா? இல்லை. எதுவுமே போடக்கூடாது. எப்போதும் அவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் கையெழுத்திடுவார். அப்போ அந்த வேலாயுத முதலியார் பார்த்தாரு, அவராக உருவாக்கினதான் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அவரே போட்டது, அவர் கொடுத்த பெயர் தான் அது. இந்த வள்ளல் பெருமானை பற்றி கொஞ்ச நேரம் உங்களோடு பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பினர் மாபெரும் இசை விழாவை நடத்துகிறார்கள். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், ஆனா எங்களுக்கு அப்புறம் கச்சேரி இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் எங்கள் பேச்சை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வள்ளல் பெருமானின் இந்த அருட்துணை நம் அத்தனை உள்ளங்களையும் நிறைக்க வேண்டும். இந்த திரு அருட்பணி என்னாலும் தொடர வேண்டும். அணையாத அடுப்பு போல அவர் ஏற்றிய ஜீவன் உள்ள அந்த ஒளி நம் இதயங்களில் என்னாலும் ஒளிவிட வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி பாரதி நேரம் நிறைவு செய்வார்கள் என்று சொல்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லாருக்கும் நன்றி.